வணக்கம் ஜெய்ஹிந்த். ரக்ஷபந்தன் விழா ஒரு மகாபாரதத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு புண்ணிய விழாவாக கொண்டாடப்படணும். மகாபாரதத்தில் கிருஷ்ணருக்கு கையில் ஒரு காயம் பற்றும் விரல்ல அதுக்கு திரௌபதி தன்னுடைய சேலையை கிழித்து அந்த கையில் கட்டு போடுவாங்க. இதுக்கு பலனாக அவர் நான் உனக்கு உதவி பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க திரௌபதிக்கு மானம் புகையில் அந்த ஒரு அவருக்கு சேலையை பரிசாக கொடுப்பாப்புல. இது எதுக்குன்னா, நான் அண்ணன் நான் இருக்கேன், இந்த ரக்ஷபந்தன கிருஷ்ணருக்கு இந்த கயிறு கட்டி விடுவாப்புல இந்த திரௌபதி. அது நான் உனக்கு எப்பொழுதும் உனக்கு துணையாக இருப்பேன் அந்ததுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அந்ததுக்கு நீ தைரியமாக இரு, வீட்டில் உனக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் நான் துணையாக இருப்பேன் அப்படின்னு சொல்கிறாப்புல. இதுக்கு தான் இந்த ரக்ஷபந்தன் அப்படின்னு சொல்லிய விழா. குறிப்பாக அண்ணன் தங்கை உறவை புனிதப்படுத்தும் அந்த ஒரு இதுக்கு கண்டிப்பாக இந்த காலத்தில் அண்ணனும் உண்மையாக இருக்கணும், தங்கையும் அதுக்கு தகுந்த உண்மையாக இருக்கணும். இந்த உறவுகள் கிடைப்பது மிகவும் கஷ்டம். நீ பயன்படுத்தி கொள்ளுங்கள் இந்த உறவுகளை. இது இந்த அண்ணன் தங்கைக்கு மட்டும் இல்லை, கணவன் மனைவி கூட அந்த உறவுக்கு வெளியுள்ள செல்லவோ இதுவோ தன்னுடைய நாகமாக கட்டி விடுவாங்க. இந்த ராக்கி அந்த உறவுக்கு கூட இதை பயன்படுத்துவாங்க. இது ஒரு அன்பை வெளிப்படுத்திக்கிட்டு ஒரு கட்டுறது தான் இது. இன்றிலிருந்து நான் உங்களை எனது சகோதரியாக ஏற்றுக்கொள்வது, அந்த மாதிரி நம்ம சகோதரனுக்கும் சகோதரியும் கிடைக்க செய்யுது. அவங்களுக்குள்ள அன்பை பரிமாறதான் இந்த ரக்ஷபந்தன். இப்போ பார்க்கலாம். வணக்கம். சந்தனம் எங்கள் நாட்டின் பொழுதி கிராமமனைத்தும் தவ பூமி. சிறுமியர் எல்லாம் தேவியின் வடிவம், சிறுவரனை வரும் ராமனே, சிறுவரனை வரும் ராமனே. கோவிலை போலே உடல்கள் புனிதம், மாந்தரனை வரும் உபகாரி. சிங்கத்துடனே விளையாடிடுவோம், ஆவினம் எங்கள் அன்பு தாய். காலையில் ஆலய மணிகள் முழங்கும், கிளிகள் கண்ணன் பெயர் பாடும். சிறுமியர் எல்லாம் தேவியின் வடிவம், சிறுவரனை வரும் ராமனே, சிறுவரனை வரும் ராமனே. உழைப்பால் விதியை மாற்றிடும் மண்ணிது, உழைப்பின் நோக்கம் பொது நலமே. தியாகமும் தவமும் கவிகள் பாட்டின் கருவாய் அமையும் நாடிது. கங்கை போலே தூய ஞானம் ஜீவநதியென பாய்ந்திடும். சிறுமியர் எல்லாம் தேவியின் வடிவம், சிறுவரனை வரும் ராமனே, சிறுவரனை வரும் ராமனே. போர்க்களம் தனிலே எங்கள் வீரர் புனித கீதையை ஓதுவார். ஏர்முனையின் கீழ் தவழ்ந்து வருவாள் எங்கள் அன்னை சீதையே. வாழ்வின் முடிவாய் விளங்குவதிங்கு இறைவன் திருவடி நீழலே. சிறுமியர் எல்லாம் தேவியின் வடிவம், சிறுவரனை வரும் ராமனே, சிறுவரனை வரும் ராமனே. சந்தனம் எங்கள் நாட்டின் பொழுதி கிராமமனைத்தும் தவ பூமி. சிறுமியர் எல்லாம் தேவியின் வடிவம், சிறுவரனை வரும் ராமனே, சிறுவரனை வரும் ராமனே.